நீங்க ஒரு விஐபி இன்ஜினியரா இருக்கீங்க இல்ல காம்படிட்டிவ் எடிட்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக 1.5 lakhsல பெஸ்ட் பிசியை பில்ட் பண்ண போறோம். அந்த பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட் காம்பனண்ட்டை சூஸ் பண்ணி தான் இந்த பிசியை பில்ட் பண்ண போறோம். வாங்க சேர்ந்து நம்ம பிசி பில்ட் பண்றதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். ப்ராசஸர், மதர் போர்ட், RAM, SSD, கிராஃபிக்ஸ் கார்டு, கேபினட், SMBS, மானிட்டர். இந்த பிசி பட்ஜெட்டை நம்ம எப்படி ஸ்பிட் பண்ண போறோம் அப்படின்னா மெயின் காம்பனண்டான ப்ராசஸருக்கும் கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிபியூக்கு 25%, கிராஃபிக்ஸ் கார்டுக்கு 45% ஸ்பெண்ட் பண்ண போறோம். அதாவது ப்ராசஸருக்கு 30 to 40K ஸ்பெண்ட் பண்ண போறோம். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு 55 to 65K ஸ்பெண்ட் பண்ண போறோம். நம்ம ப்ராசஸருக்காக சூஸ் பண்ண பட்ஜெட்ல 3 ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா Intel Ultra 7 265K ப்ராசஸர். இதோட காஸ்ட் பார்த்தோம்னா அரௌண்ட் 39,000 வருது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா Ryzen 7 9700X ப்ராசஸர் இருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 33,000 வருது. இதோட மிட் ரேஞ்சில் i7 14th ஜெனரேஷன் ப்ராசஸர் இருக்கு. இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 37,000 வருது. ஸோ நான் சூஸ் பண்ணது என்னன்னு பார்த்தோம்னா i7 14th ஜெனரேஷன் ப்ராசஸர். பிகாஸ் இதுல 20 கோர் 28 த்ரெட்ஸ் இருக்கு. ப்ரொடக்டிவிட்டி அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு பெட்டரா இருக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணிருக்கேன். Ultra 7 ப்ராசஸரை நான் ஏன் சூஸ் பண்ணலன்னா அது ஃபுல்லி AI ஆப்டிமைஸ்டு ப்ராசஸர். 14th ஜெனரேஷனுக்கும் அல்ட்ரா ப்ராசஸருக்கும் பெரிய அளவுல ப்ரொடக்டிவிட்டி டிஃபரன்ஸ் இல்லை. ஹெவி டெஸ்க்டாப்ஸ்க்கு Ultra 7 ரெக்கமெண்டும் பண்றது இல்லைன்றதுனால 14th ஜெனரேஷனை நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இதுல நிறைய மதர் போர்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. Ultra 7ல கம்மியான மதர் போர்டு ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ஸோ அதனால 14th ஜெனரேஷனை சூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா R7 ப்ராசஸர். அதுல 8 கோர் தான் இருந்தது. இதுல 20 கோர் இருந்ததுனால i7 சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம ப்ராசஸரை சூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா கிராஃபிக்ஸ் கார்டு. கிராஃபிக்ஸ் கார்டில் 5070 கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் தான் என்னோட ஆசை. பட் நம்மளோட பட்ஜெட் 55லேருந்து 65K தான். ஸோ அந்த பட்ஜெட்ல 5070 கிராஃபிக்ஸ் கார்டு ஃபிட் ஆகல. ஸோ அதனால அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு என்கிட்ட 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இப்போ இருக்கு. இதுல பார்த்தோம்னா இது லேட்டஸ்டா லான்ச் பண்ணது 5060 Ti கிராஃபிக்ஸ் கார்டு. இதுல 16GB VRAM இருக்கு. இதோட காஸ்ட் 55K வருது. இது 1 year ஓல்டர் 4070 AMP கிராஃபிக்ஸ் கார்டு. இதுல 12GB VRAM தான் வருது. இதோட காஸ்ட் 60K வருது. இப்போ நான் இதான் சூஸ் பண்ணுவேன் நீங்க திங்க் பண்ணிருப்பீங்க. லேட்டஸ்ட் VRAM பட்ஜெட்லயும் கம்மியா இருக்கிறதுனால இதை தான் சூஸ் பண்ணுவேன்னு திங்க் பண்ணுவீங்க. ஆனா இல்ல, நான் சூஸ் பண்ண போறது 4070 தான். பிகாஸ் இதுல CUDA கோரோட கவுண்ட் 5888 CUDA கோர்ஸ் இருக்கு. இதுல கம்மியா தான் இருக்கு. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் மாதிரி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா CUDA கோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த ஆப்ஷன்ஸ்ல AMD கிராஃபிக்ஸ் கார்டை கூட நான் இதுல கொண்டு வரல. இதுல அடிஷனல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா GDDR6X VRAM இருக்கிறதுனால மெமரி பேண்ட்வித் அதிகமாகவே இருக்கும். 8 hours மேலே ஒர்க் பண்ணாலும் இதோட கூலிங் சிஸ்டம் ட்ரிபிள் ஃபேன்ஸ் இருக்கிறதுனாலே இதோட பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகாம கிடைக்குன்றதுனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மதர் போர்டு, RAM, SSD, SMBS இது 3 எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பில்டுக்காக ஜிகாபைட்லேருந்து B760M மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இதில் Wi-Fi 6E இன்பில்டாகவே வந்துடுது. இதோட காஸ்ட் பார்த்தோம்னா 15,000. வாங்க பில்ட் பண்ணிக்கலாம். Mexico.
இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸை நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இப்போ V6ல GPU பெஞ்ச்மார்க் ரன் பண்ண போகிறோம். 22,515 வந்திருக்கு நமக்கு ஸ்கோரு. GPU ரெண்டர் பண்ண போகிறேன். பிளண்டர் பார்த்தோம்னா நமக்கு 1 minute 59 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு BMW சேம் 5ல CPU ரெண்டர் பண்ண போகிறேன். CPU அதே சேம் டைம்லேயே ரன் ஆயிருக்கு. GTA 5 வந்து விளையாடிட்டு இருக்கோம். டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. அந்த டெம்பரேச்சர் நார்மலே அல்ட்ரா செட்டிங்ஸில் 63 FPS கிடச்சிருக்கு. கவுண்டர் ஸ்ட்ரைக் கேமில் நமக்கு 360 FPS கிடைக்குது. கோஸ்ட் ஆஃப் டோஷிமா விளாடும்போது 140லேருந்து 165 வரைக்கும் ஆவரேஜாக நமக்கு FPS கிடைக்குது. அதோட டெம்பரேச்சர் பார்த்தோம்னா 65 degrees வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் இருந்தது. Geekbench 6ல GPU ட்ரெஸ் பண்ண போகிறேன். Geekbench ஸ்கோர் பார்த்தோம்னா 1,75,488 வந்திருக்கு. இது ஒன்லி GPUவோட ரிசல்ட் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த சிஸ்டமோட பெஞ்ச்மார்க் ரிசல்ட் எல்லாமே பார்த்துட்டீங்க. ப்ளஸ் ப்ரைஸோட பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக ஒன்று மட்டும் தான் பெண்டிங். மானிட்டர் சாம்சங்கில் 27 inch G5 மானிட்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டமை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி அசம்பிளி சிஸ்டம் இல்லை பிராண்டட் சிஸ்டம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் சிஸ்டம்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள்.